அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி முதல் உபதேசம் வாங்கினேன். ரொம்ப அருமையாக போயிட்டு சாமி. அதாவது கண், காது, வாய் இது 3 அடக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மூணுத்தையும் அடக்கணும். அடக்கணத்தில் எல்லாம் போச்சு, நிம்மதியாகி போச்சு மைண்டு. ரொம்ப சந்தோஷம். போன மாதம் 5 மாதம் கழித்து 2வது உபதேசம் வாங்கினேன். சரி. காதில் குயின்னு சவுண்டு சாமி, ஃபேக்ட்ரியில் இருக்க மாதிரி எப்படி தான் வரும். அதான் அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வண்டு கத்துற மாதிரி இருக்கும். ஆமாம், துணையில் போனால் ஒரு வண்டு ஒன்று கத்தும், செவிட்டு கோழின்னு வாங்கத்த அது மாதிரி இருக்கும். அதை கவனிச்சிக்கினே இருக்கணும், அப்பப்போ கவனிக்கணும், அதை விட்டுடக்கூடாது. அந்த ஓசையே கவனிச்சிக்கினே இருக்கணும். அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், விந்து நிலை தனே எறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதியவன். அந்த ஓசையிலேயே உன் வாழ்க்கையை தள்ளணும், அப்போ தான் நீ எப்படி உலகத்தில் வந்தியோ அப்படி ஆவிடான்னாரு. அதனால் அதை கேட்டுக்கினே இரு. சுற்றிய தெரிவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியில நின்றாலே மோட்சம். சுழியில நில்லு, வேறு எதுலேயும் போகாது. அது வந்து நல்லபடி பண்ணிட்டேங்க சாமி. அதுக்கப்புறம் ஒரு அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய நினைவுனால நாங்கள் 7 பேர் மொத்தம், அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லோரும். நான் மட்டும்தான் இது அமாவாசையான ஒரு 50 பேருக்கு சாப்பாடு. ஒரு 18 மாதமாக உங்களுடைய ஒரு அது நினைவில்லை எனக்கு. ஏதோ பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், அந்த அமாவாசைக்கு பண்ணுவோம் செய்வோம்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு 50 பேருக்கு வீட்லேயே சமைச்சு செஞ்சு எடுத்து போய்ட்டு ஒரு நல்ல விஷயம். மாதம் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க, நல்லது. 10 பேர் பசியாருன்னா அதுதான் செத்தவங்களுக்கு புண்ணியம். அதனால் அன்னதானம் பண்ணுறது தவறில்லை. அந்த இறந்த நாளில் அன்னதானம் பண்ணுறது அவங்களையும் நினைவு மனசில் நினைவு ஊட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க பேர் சொல்லி 10 பேர் சாப்பிடும்போது அது செத்தவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் இந்த செயலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்கிறீங்க, அது நல்லா செய்யுங்க. இதை நான் வந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் சாமி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை செய்வேன். இதை என் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். சரி. பெரிய பிள்ளை ஒரு 25-26 வயசு ஆகுது, சின்ன பிள்ளைக்கு ஒரு 20 வயசு ஆகுது. நாங்களும் கண்டினியூவாக பண்ணுறோம்ப்பான்ற மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டோம். நிம்மதியாக இருக்குது. சரி, நல்லது, சரி. அதான் சார், இப்போ அடுத்த உபதேசம் வந்து இன்னொரு 3 மாதம் கழிச்சு வாங்கலான்ட்டு. இப்போது 25-30 வருஷமாக எப்படியோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றி ஒரு நிலை கொண்டு வந்து 2 பிள்ளைங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். ஆசைப்பட்டு கார் வாங்கினேன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. நான் தான் ஆசைப்பட்டு வாங்கினேன். இப்போ அந்த காரை நான் ஓட்டுறதே இல்லை, அது மேலேயே ஒரு நாட்டமே போச்சு. பையன் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். பிஸ்னஸுக்காக தொழிலுக்காக வாங்கினோம். யாரோ ஒருத்தர் ஓட்டட்டும், பையன் ஓட்டிகிட்டு இருக்கான். வீணா போல எல்லாம் ஓட்டுறாங்க. அதான் வாங்கினேன். மனுஷன் தேவைக்காக வாழ்ந்தான்னா பிரச்சனை வராது. ஆமாம், எல்லா மனிதருமே அவன் தேவைக்காக வாழணும், தப்பு இல்லை. ஆசைக்காக வாழக்கூடாது. ஆசைக்காக வாழ்ந்தால் ஆபத்தில் போய் மாட்ட வேண்டியது வரும். தேவைக்காக வாழ்ந்தால் ஆபத்தில் மாட்ட மாட்டான். ஏன்னா ஆசைன்றது அளவற்றது. அதனால தான் கனகர் சொன்னான், கையளவு உள்ளம் வச்சு கடலளவு ஆசை வச்சு. ஆசைக்கு அளவு கிடையாது, தேவைக்கு அளவு. இவ்வளோ தான் சாப்பாடு போட்டால் இவ்வளோ போதும்னு சொல்லிடுறோம்ல, அது மாதிரி தேவைக்கு வாழணுமே தவிர ஆசைக்கு வாழக்கூடாது. ஆசைக்கு வாழ்ந்தீங்கன்னா பல ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் சிக்கல் எத்துமா விட்டுவிடும் நம்மளை. இப்போ கார் வாங்கினேன், ஒரு 10 லட்ச ரூபா காரு, கையில் துட்டு வந்து வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. 5 லட்ச ரூபா டியூ போட்டுட்டு 5 லட்ச ரூபா கையில் கட்டிட்டு வாங்கினேன்னா 5 லட்ச ரூபா கட்ட முடியாது. முதலுக்கு மோசமாக போய் காரை தூக்கி மூடுவான் அவன். அது ஆசைக்கு வாழறது. தேவைக்கு வாழணும், ஆசைக்கு வாழக்கூடாது. தேவைக்காக தான் வாங்கினேன், தேவைக்காக வியாபாரத்துக்காக வெட்டி வாங்கினேன். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை வீடு தான். சொந்த வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பவுன் நகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாடகை வீட்டில் தான் இருக்கும். தேவைக்காக கார் வாங்கணும். 4 இடம் போகிறோம், ஏதோ வியாபாரத்துக்காக வேண்டி நான் உள்ளே போயிட்டு செஞ்சுட்ருக்கேன் சார். நல்ல விஷயம். ஆனால் இப்போ நிம்மதியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது.
யார்கிட்டையுமே பேச தோணலை, எதையுமே பார்க்க தோணலை, டிவி பார்க்க தோணலை, வெளியே போக தோணலை. அனாவசியமாக ஏதாச்சும் கல்யாணம் கூட்டம் நான் வரமாட்டேன் கிளம்புறேன். இந்த பாடத்தை நல்லா பண்ணாவே அனாவசியமான விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க. இந்த பாடம் சரியாக கேட்குறாங்க, இன்னும் சைலண்ட்டாக இருக்கீங்களே, எப்போ பார்த்தாலும் கொம்புன்னு உக்காந்துருக்கீங்க. அதனால தான் எல்லாருக்குமே சொல்கிறேன், பாடத்தை நல்லா பண்ணுங்க, அமைதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, துக்கம் இருக்காது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிங்கிறது. அதனால தான் நல்லா பண்ணுங்க. உட்கார்ற இடத்துல எல்லாம் கண்ணு மூட்டை அப்படியே உட்காந்துடுறீங்களான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது வீட்டுக்குள்ளே. சுகம்பா, அது ஒரு சுகம். இருக்கிற ஐயாவோட சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டனு, நார்வே, கனடா, இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருந்து ஐயாவுக்கு நிறைய சீடர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஆத்மா வணக்கம் சொல்லிக்கிறேன். ஆத்மா சரி, போன மாதம் வர முடியாதவங்க நிறைய பேர் இப்போ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஒர்க்கிங் டேஸு, ஸ்கூலு, காலேஜெல்லாம் திறந்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கூட்டம். இன்றைக்கி அடுத்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மாதம் வந்து குரு பௌர்ணமி. அன்றைக்கி வந்து நம்ம சிறப்பாக வந்து நம்ம குருநாதரை வந்து அபிஷேகம் ஆராதனைகள்லாம் இருக்குது. அவர் அதே மாதிரி பல்லக்கில் சிங்காரித்து ஊருக்கு வெளியே போகிறதில்ல. நம்ம கோயிலிருந்து இந்த மண்டபத்துக்கும் ஒரு உற்சவம், அப்புறமா டிஸ்பிளேக்கு நம்ம இங்கே மண்டபத்தை வச்சுருவோம். எல்லாரும் வணங்கணுன்றதுக்காக. ஏன்னா முக்கியமான நாள். இந்த உலகத்துக்கு எப்படி சூரியன் எப்படி முக்கியமானதோ, சூரியன் இல்லைன்னா எந்த உயிரும் இங்கே முளைக்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இந்த மனிதர்கள் கூட்டத்துக்கு முக்கியமானது யாருன்னு சொன்னால் கடவுள் இல்லை, குருநாதர். ஏன்னா கடவுளை யாரும் பார்க்கல, ஆனால் குருநாதர் எல்லாரும் பார்த்துருக்குறோம். அவர் வாய்மொழி கேட்டிருக்கோம், அவர் சொன்னதை உணர்ந்துருக்குறோம். அப்போது சாட்சாத் கடவுளாக யார் அங்கே இருக்கிறான்னா குருநாதர் மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. அதுவும் நம்ம குருநாதர் வந்து மற்றவங்களோட சிறப்பானவர் எல்லா வகையிலையும். அவரோட சிந்தனைகள்லாம் வந்து சொல்லுக்கு அடங்காதது. இப்படி தான் இவ்வளோ தான் அப்படின்னு அவரோட பெருமையை நம்ம அளவிட்டே சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய மகான். ஆனால் அவர் அந்த சமாதி ஆகிற அந்த நாள் வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை, சாமி சவுண்டை குறைக்கலாம் நினைக்கிறேன், எக்கோ வருது நினைக்கிறேன். அந்த நாள் வரை அவர் நான் மகான் இல்லை, நான் சித்தன் இல்லை, நான் ஞானியும் அல்ல, நான் உங்களை போல் சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஞானியால் மட்டும்தான் அவ்வளோ அடக்கத்தோடு இருக்க முடியும். ஞானத்தன்மை அடையாத ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு போய் தானம் கெட்டு தன்னை நம்பி வரவங்களையும் கெடுக்கிற கதையில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து அது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயாவோட பேரை சொல்லி நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு பண்ணி நிறைய பேர் இன்றைக்கி உடம்பு முடியாமல் ஒரு சிலரை நாம் வந்து சரி பண்ணிக்கிறோம். அது எதுக்காகன்னா, நம்ம நாலேஜோடு போனவங்களுக்கு நாம் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் நம்ம நாலேஜ் இல்லாமல் நம்ம யாருக்கும் சொல்லாமல் தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவங்கள தேடி போய் யாராவது மாட்டிக்கொண்டால் அதுக்கான பொறுப்புகள் நம்மளை வந்து சேராது. அதனால் பக்கமாக இருக்குது, இதை போயிட்டு வந்துடலாம், கிட்டே இருக்குது, அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு யாராவது போய் எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க. உண்மை குருவில் இவர் தான் குருன்னு போய் நின்றுட்டோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவர் ஒருத்தர் தான் குருவாக இருப்பார். அது இந்த வாழ்நாள் இல்லை, பிறவி எத்தனை பிறவி எடுத்தாலும் இவர் ஒருத்தர் தான் குருவாக வர முடியும். ஒரு டைம் அவர்கிட்ட நம்ம பாடம் வாங்கிட்டோம்னா இந்த உடலை விட்டு முடிக்காமல் போனாலும் நாம் எடுக்கக்கூடிய எல்லா பிறவிக்கும் திரும்பவும் இவரை வந்து சேர்ந்துருவோம் எப்படியாவது. அந்த வல்லமை நம்ம வாங்கின பாடத்துக்கு இருக்குது. அதை கொண்டு நம்மளை உச்ச நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா விதமான அருளும் நம்ம குருநாதர் வழங்குவார். ஏன்னா நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் எதுவுமே நம்ம உடம்புல பதிவாகலை, நம்ம மனசுலேயும் பதிவாகலை. இந்த ரெண்டு பொருளும் இங்கேயே முடிஞ்சிடும். உடம்புன்றது ஐம்பூதத்தால் ஆனது, அதே இந்த உலகத்தில் இந்த உலகமும் பஞ்சபூதத்தால் ஆனது, இந்த உடம்பும் பஞ்சபூதத்தால் ஆனது. உயிர் போனவுடனே இது அந்த பஞ்சபூதத்தோடு கலந்துரும். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே ஒரு பொருள் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணுது. அதுதான் நம்மளுடைய பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணமாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட பொருள் என்னதுன்னா மனம். அந்த மனம் எங்கே போய் தரும்னா இந்த மண்ணில் அது கரைஞ்சி போகாது, ஆகாயம் என்ற ஒரு தத்துவத்தில் அது போய் ஒடுங்கி நிற்கும். ஏன் அங்கே போய் ஒடுங்கி நிற்குதுன்னா, ஆகாயம் ஒன்று மட்டும்தான் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது. இருள் பூட்டி வச்ச ரூமில் இருக்கும், ஒரு லைட்டு போட்ட ரூமில் இருள் இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்?
எல்லா இடமும் வியாபிச்சிருக்கிற ஒரே பொருள் எதுன்னா ஆகாயம் மட்டும்தான். அது இங்கே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எந்த பொருளும் இல்லை. எல்லா பொருளுக்குள்ளும் அந்த ஆகாயத்தன்மை இருக்குது. அதனால் இந்த உடல் விட்டு வெளியேறினவுடனே இந்த மனமானது அங்கே போய் நிற்குது. எதுக்காக நிற்குது அப்படின்னால், இன்னொரு கூடு உனக்கு தயாராகிடும், நீ செஞ்சதெல்லாம் நான் சுமந்து நிற்கிறேன், நீ அதை திரும்பி சுமக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீ என்றைக்கு ஒரு கூடை எடுத்து வரையோ அப்போ நான் திரும்ப உனக்குள்ளே வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு அது காத்துட்ருக்கு. அப்போ அந்த காத்துட்ருக்க மனம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருந்தால் இங்கே அடி வாங்குறது கம்மியாக இருக்கும். அதில் ரொம்ப லோடு அதிகமாக இருந்தால் இங்கே உதப்புறதும் அதிகமாக இருக்கும். அப்போது நாம் இந்த உடலோடு முடிஞ்சு போச்சுன்னு இருக்கக்கூடாது. நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா விரிவடைஞ்சினே போகணும். அப்போ தான் நம்ம செயல் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயமாக மாற ஆரம்பிக்கும். ஏதோ சிந்தித்தோம், கேட்டுட்டோம், இதோட விட்டுட்டோம்னா பிரயோஜனமே இல்லை. கேட்டதை உள்வாங்கிக்கின்னு இது சரியா தப்பா, ஐயாவே சொல்கிறார், நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுன்னு போகாதீங்க, நான் சொன்ன விஷயத்த உனக்கு புரியுதான்னு பார்த்துங்க, உங்களுக்கு இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி சிந்திங்க, அது சரியாக இருந்தால் மட்டும் ஏற்றுங்க, சரியில்லைன்னா விட்டுட்டு போடுங்க, எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு அவ்வளோ பெரிய ஞானியே சொல்லியிருக்கிறார். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், ஆனால் நீங்கள் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். ஏன்னா எந்த செயலுக்கு கூலி வாங்க போது நீங்கள் தான். நல்லது செஞ்சால் அதுக்கான புண்ணியம் உங்களை வந்து சேரும், தவறுகள் செய்தால் அதுக்கான பாவமும் உங்களை வந்து சேரும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, சாமி பாவத்தை அன்னதானம் போட்டால் பாவம் அழிச்சிருமா? ஒரு குரூப் சுற்றி நிற்குது. இப்போ அது மாதிரி தான் பாவத்தை அழிக்கிறதுக்கு அன்னதான குரூப்பு ஒன்று செட் ஆகிடுது. இப்போ 4 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி அன்னதானம் போடுறோம், நாளைக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம், நாளைக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம், இப்படி ஓடுது ஒரு கூட்டம். அதெல்லாம் தவறுகள். நாம் இந்த விஷயத்தை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னானா, யோ அரிசி பருப்பு இல்லை, நீ போய் வேலையை செய்யன்னா நீ நான் என் குருநாதர் பேர் சொல்லி ஓடினுக்கிற அப்படின்றாங்க. நாம் என்ன பண்ணுறோம், பாரு என் குருநாதர் தான் எனக்கு உயிர், நான் கண்டிப்பாக போய் அவன் மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி என்ன வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு போவேன். பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, புள்ள எப்பா எனக்கு எதனா வாங்கி கொடுத்துட்டு போவா, டேய் காசு இல்லைடா நான் பஸ்ஸுக்கு வர போனேன் அதுக்கு காசு பத்தலை அப்படின்னு நம்மளை நம்பி இருக்கிற கூட்டத்தெல்லாம் உதறி வந்துட்டு இங்கே வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்குறோம். இது சரியா தப்பா? நம்மளையே நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுப்பா, அவங்ககிட்டலாம் சண்டை போட்டு தான் இங்கே வந்துக்கிறோம். அவங்க போவாதன்னாங்க, நான் போவேன் அப்படின்னு வரோம். ஏன்? இங்கே ஐயா இருக்கிறாரு, இங்கே பௌர்ணமி கிளாஸ் நடக்குது, நான் பாடம் கற்றுக்கணும், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் கிடைக்கும், இன்னொரு நாளைக்கு எப்போ கிடைக்கும் தெரியாது. நம்ம இவ்வளோத்தையும் யோசனை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் சண்டை போட்டு வந்துட்டு இங்கே ஒரு உறவை செட் பண்ண, அதுக்கு பேர் என்னது? என்ன சாமி கரெக்டாக வரும்யா? முதற்கோணல் முற்றும் கோணல். எந்த உறவும் இல்லாமல் போகிறதுக்கு தான் இங்கே எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்குறது. இங்கே வந்து நாம் தண்ணி எண்ணெயும் தண்ணியும் மாதிரி, தாமரையும் தண்ணியும் மாதிரி இங்கேயும் இருக்கணும். உங்களுக்கு கொடுக்குற பாரம் வீட்டில் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம ஒட்டி கூட உறவாடலாம், ஏன்னா வேறு விதி இல்லை. ஆனால் இங்கே தனியாக இருக்கலாமா, இங்கே எதுக்கு நம்ம ஒட்டி உறவாடணும்? ஒன்றும் கிடையாது. ஆனால் மாதம் ஃபுல்லாக ஃபோனு, சாமி எங்கே இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, ஏந்தீங்களா, வேலைக்கு போனீங்களா, எதுக்கு இந்த வேலையெல்லாம்? உங்களுக்கு தான் வரேன். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு.
போலிவாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் போலிவாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்